السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இந்த ரமதான் மாதத்திலே லுஹர் தொழுகைக்கு பிறகான இந்த அமர்வில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினை தொடர்பாகவும் பார்த்து வருகின்றோம். நாம் கடந்த அமர்விலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய ஒரு தீர்ப்பை பற்றிய வரலாற்றை பார்த்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 2 வழக்காளிகள் வருகின்றார்கள். ஒருவருக்கு 99 ஆடுகள் இருக்கிறது, இன்னொருவருக்கு 1 ஆடு இருக்கிறது. 99 ஆடுகளுக்குரியவர் தன்னுடைய சகோதரத்தில் வாதத்தில் ஜெயித்து அந்த 1 ஆட்டையும் தனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். இது தொடர்பாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வழக்கு கொண்டு வரப்படுகிறது. அவர்கள் ஒரு தரப்பு வாதத்தை மட்டும் கேட்டு தீர்ப்பளித்து விடுகின்றார்கள். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை இதன் மூலம் சோதித்திருக்கிறான் என்பதை அவர்கள் விளங்கி அல்லாஹ்விடம் சஜிதா செய்து பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்கின்ற அந்த வரலாற்றை நாம் பார்த்தோம். அந்த வரலாறு சூரத்து சாத் என்ற அத்தியாயத்திலே 21வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை இடம்பெற்றிருக்கிறது. அதில் 24வது வசனம் எப்படி வருகிறது என்று சொன்னால், வலன்ன தாவூத் அன்னமா ஃபத்தன்னாஹு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை நாம் சோதித்தோம் என்பதை அவர் அறிந்து கொண்டால், எண்ணினால், ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, தம்முடைய இறைவனிடம் அவர் பாவ மன்னிப்பு கோரினார். வஹர்ர ராக்கிஅன், அவர் பணிந்து விழுந்தார். வ அனாப, இறைவனை நோக்கி திரும்பினார் என்று அல்லாஹ் 24வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த 24வது வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் போது அந்த வசனத்தில் அவர்கள் சஜிதா செய்திருக்கின்றார்கள். இது சஜிதா செய்ய வேண்டிய இடங்களில் உள்ள ஒரு வசனம். இன்னைக்கு திருமறை குர்ஆன்ல சஜிதா செய்ய வேண்டிய இடங்கள் 17 இடங்கள் என்று மதுஹபுகளில் சொல்லி வச்சிருப்பாங்க, 14, 17 என்று. ஆனால் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வரக்கூடியது 4 இடங்கள் தான் வருகிறது. ஒன்று இந்த சூரத்து சாத் அத்தியாயத்தில் 24வது வசனம், அடுத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி என்ற அந்த சூறாவில் வரக்கூடிய வசனம், அதுபோன்று சூரத்துல் இன்ஷிகாக் இத சமாவும் ஷக்கத் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம், சூரத்து நஜும், இந்த 4 இடங்கள் தான் ஆதாரபூர்வமான செய்திகள். அப்ப இந்த இடங்கள்ல அந்த 4 இடங்களில் ஒன்று சூரத்து சாத். இது பற்றி ஹதீஸ்கள்ல பல செய்திகள் வந்திருக்கிறது. சஹீஹுல் புகாரில 1069வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சாத் அத்தியாயத்தில் உள்ள அந்த சஜிதா செய்யக்கூடிய வசனம், லைஸ மின் அஸாயிமி சுஜூத், கண்டிப்பாக சஜிதா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட இடங்களில் ஒன்று கிடையாது. பொதுவாக சஜிதா வசனங்கள் அனைத்துமே கண்டிப்பா சஜிதா செய்யணும் என்பது கிடையாது. சஜிதா செய்தால் சுன்னத், சஜிதா செய்யாவிட்டால் குற்றம் இல்லை. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, சாத் என்பது அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த வசனம் 24வது வசனம், லைஸ மின் அஸாயிமி சுஜூத், கண்டிப்பாக சுஜூத் செய்தாக வேண்டும் என்ற வசனங்களில் ஒன்றல்ல. வகத் ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ஜுது ஃபீஹா, அந்த வசனத்தை ஓதும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில 4807வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாம் என்ற ஒரு அறிவிப்பாளர் முஜாஹித் என்ற அறிவிப்பாளரிடம் கேட்கிறார், சஅல்து முஜாஹிதன் அன் சஜிதத்தி சாத், சாத் என்ற அத்தியாயத்தில்
அந்த 24வது வசனத்தை ஓதும் பொழுது சஜிதா செய்வது பற்றி நான் முஜாஹிதிடம் கேட்டேன். அப்போ முஜாஹிது சொல்றாரு, சாயித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் கேட்டேன், மின் ஐன சஜத்த, நீங்கள் எந்த இடத்தில் சஜிதா செய்தீர்கள் என்று நான் இப்னு அப்பாஸிடம் கேட்டேன். முஜாஹிது சொல்றார். அப்போ இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அவமா தக்ரவு வமின் துர்ரியத்திஹி தாவூத் வ சுலைமான் உலாயிக அல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹும் இக்ததி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் நபியுடைய சந்ததியில உள்ளவங்க, இப்ராஹிம் நபியுடைய சந்ததியில் உள்ளவர்கள், ஆதம் நபியுடைய சந்ததியில உள்ளவங்க. அப்போ மின் துர்ரியத்திஹி தாவூத் வ சுலைமான், அவருடைய சந்ததிகளில் உள்ளவர்கள் தான் தாவூதும் சுலைமானும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு, உலாயிக அல்லதீன ஹதல்லாஹ், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கின்றான். ஃபபிஹுதாஹும் இக்ததி, எனவே அவருடைய நேர்வழியை நீரும் பின்பற்றுவீராக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். ஏராளமான நபிமாருடைய பெயரை சொல்லி அந்த நபிமாருடைய பெயர்களில் தாவூத் நபியுடைய பெயரையும் சுலைமான் நபியுடைய பெயரையும் அல்லாஹ் குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்டியிருக்கின்றான், அவருடைய நேர்வழியை நீரும் பின்பற்றுவீராக என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இப்னு அப்பாஸ் இந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு சொல்றாங்க, ஃபகான தாவூத் மிம்மன் உமிர நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயக்ததிய பிஹி, உங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூதை பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கின்றார்கள். ஃபஸஜதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் அந்த 24வது வசனத்தை ஓதும் பொழுது சஜிதா செய்திருக்கிறார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று நசாயி என்ற கிரந்தத்தில் 957வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜத ஃபீ சாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாத் அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை ஓதும் பொழுது சஜிதா செய்தார்கள். சஜதஹா தாவூத் தௌபத்தன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதற்காக சஜிதா செய்தார்கள். வ நஸ்ஜுதுஹா ஷுக்ரன், நாம நன்றி செலுத்துவதற்காக நீ செய்கின்றோம், சஜிதா செய்கின்றோம் என்று கொஞ்சம் அங்க மேல போய் சொல்லுங்க, கொஞ்சம் பின்னாடி. வ நஹ்னு நஸ்ஜுதுஹா ஷுக்ரன், நாம நன்றி செலுத்துவதற்காக என்ன செய்கிறோம், சஜிதா செய்கிறோம் என்று என்ன செய்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று அபூதாவுதுல 1410வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர்ல இருக்கும்போது சாத் அத்தியாயத்தை ஓதி மக்களுக்கு பயான் பண்றாங்க. அப்போ ஃபலம்மா பலக சஜதா, அந்த சஜதா வசனத்தை அடையும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து இறங்கி நஸல ஃபஸஜத, அவர்கள் மெம்பர்ல இருந்து இறங்கி சஜிதா செய்தார்கள். வ சஜதன் நாசு மஅஹு, மக்களும் என்ன செய்தார்கள், நபிகள் நாயகத்தோடு சஜிதா செய்தார்கள். இந்த மாதிரி சுன்னா அதிகமா பேணப்படுவது கிடையாது. இது அதிகமான மக்கள் பின்பற்றாத ஒரு நபி வழியா இருக்குது. ஏன்னா பயான்கள்ல சஜிதா வசனத்தை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஜிதா பண்ணியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஜும்மா உரைகள்ல குர்ஆன் அத்தியாயங்களை ஓதி மக்களுக்கு விளக்குவாங்க. அப்படி விளக்கும் போது சில நேரங்களில் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி மக்களுக்கு விளக்கியிருக்கிறாங்க. அதுமாதிரி சூரத்துல் சாத் அத்தியாயத்தை ஓதியும் ஜும்மாவில் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஜும்மான் வல்ல மெம்பர்ல ரசூலா மக்கள் பயான் செய்வது மக்களுக்கு விளக்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தை ரசூலா ஓதும் பொழுது மெம்பர்ல இருந்து இறங்கி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஜிதா செய்திருக்கிறார்கள். மக்களும் நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஜிதா செய்திருக்கிறாங்க. அதே போன்று ஃபலம்மா கான யோமன் ஆகர், மற்றொரு நாள் ஆன போது கராஹா ரசூலா சூரத்து சாத் என்ன செய்றாங்க, ஓதுறாங்க. ஃபலம்மா பலக சஜதா, அதே சஜிதா வசனத்தை அடைந்த உடனே மக்கள் எல்லாம் ரெடியா என்ன செய்றாங்க, சஜிதா செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. சுஜூத், மக்கள் எல்லாம் சஜிதா செய்வதற்கு தயாரானார்கள். அப்போ ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமாகிய தௌபத்து நபியின், இந்த சஜிதா என்பது ஒரு நபியுடைய பாவ மன்னிப்பு. ஒரு நபி பாவ மன்னிப்பு கோருவதற்காக அல்லாஹ்விடம் சஜிதா செய்தார்கள். வலாக்கின்னி, என்றாலும் நான் ராயத்துக்கும் சுஜூத், நீங்கள் சஜிதா செய்வதற்கு தயாராவதை நான் பார்த்தேன் என்று ரசூலா சொல்லிவிட்டு ரசூலா கீழே இறங்கி அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூலா சஜிதா பண்ணாங்க.
நபிகள் நாயகத்துடைய சஜிதாவை பின்பற்றி மக்களும் என்ன செய்தார்கள், சஜிதா செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம தொழும்போது மட்டும் கிடையாது, தொழுகைக்கு வெளியேயும் சஜிதா வசனங்களை ஓதும் போது எந்தெந்த இடங்கள்ல நபிகள் நாயகம் சஜிதா செய்தார்கள் என்று ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வந்திருக்குதோ அந்த வசனங்களை ஓதும் போது நாம சஜிதா செய்வது நமக்கு என்னது, சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. செய்யாவிட்டாலும் என்ன கிடையாது, குற்றம் இல்லை. சஹீஹ் இப்னு ஹுசைமாவில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 562வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி ராயித்து ஃபி ஹாதிஹில் லைலத்தி ஃபீமா யரன் நாயிம், அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்று இரவு தூங்கக்கூடியவன் காணக்கூடிய ஒன்றை கண்டேன். அதாவது கனவு கண்டார். அவர் தூங்கும்போது ஒரு கனவு கண்டார். என்ன கனவு கண்டார் சொன்னா, அவர் சொல்றாரு, கன்னி உசல்லி ஹல்ஃப ஷஜரத்தின், நான் ஒரு மரத்துக்கு பின்னால் தொழுது கொண்டிருக்கின்றேன். கன்னி கரவுத்து சஜிதத்தன், நான் ஒரு சஜிதா வசனத்தை ஓதுகின்றேன். ஃபஸஜத்து, சஜிதா வசனத்தை ஓதி சஜிதா செய்யணும். அவர் கனவுல அவர் ஒரு மரத்துக்கு பின்னாடி தொழுகிறாரு. அந்த தொழுகையில அவர் சஜிதா வசனத்தை ஓதுகிறார். அவர் சஜிதா வசனத்தை ஓதி என்ன செய்யறாரு, சஜிதா செய்கிறார். ஃபரைத்து ஷஜரத கஅன்னஹா தஸ்ஜுது பிசுஜூதி. அப்போ அந்த கனவுல அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, அந்த மரம் என்னுடைய சுஜூதை பின்பற்றி நான் சுஜூத் செய்வதை போன்றே அந்த மரமும் சுஜூத் செய்வதை நான் கண்டேன். ஃபஸமியுதுஹா வஹிய சாஜிதா, அந்த மரம் சஜிதா செய்யக்கூடிய நிலையில ஒரு வாசகத்தை சொல்வதை நான் செவியேற்றேன். வஹிய தகூல், அந்த மரம் சொன்னது, அல்லாஹும்ம உக்துப்லி இந்தக பிஹா அஜ்ரன், இறைவா, இதன் காரணத்தினால், இந்த சஜிதாவின் காரணத்தினால் எனக்கு உன்னிடத்தில் நன்மையை பதிவு செய்வாயாக. வஜ்அல்ஹா லி இந்தக துஹ்ரன், இதை எனக்கு உன்னிடத்தில் ஒரு சேமிப்பாக ஆக்குவாயாக. வலா அன்னி பிஹா விஸ்ரன், இதன் மூலமாக எனக்கு என்னுடைய பாவச் சுமைகளை நீக்குவாயாக. வக்பல்ஹா மின்னி கமா கபில்த மின் அப்திக தாவூத், உன்னுடைய அடியார் தாவூதிடம் இருந்து நீ எப்படி பொருந்தி கொண்டாயோ அது போன்று என்னிடமிருந்து பொருந்தி கொள்வாயாக என்று அந்த மரம் என்ன செஞ்சது, துவாவை ஓதுச்சு. இதனால் என்ன செய்தேன் பார்த்தேன், அந்த மரம் ஓதிய துவா அவருக்கு மனசுல என்ன செஞ்சிருச்சு, ஆழமா பதிஞ்சிருச்சு. இது மரங்களுக்கு உயிரினங்களுக்கு எந்த பாவமோ எதுவும் கிடையாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கனவை அல்லாஹ் நபி தோழரை காட்டுறான்னு சொன்னோம்னா அதன் மூலமாக நாம பெற வேண்டிய பாடங்களுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரி கனவுகளை காட்டுறான். அந்த மாதிரி பல சம்பவங்கள் என்ன செய்து இருக்குது. அப்போ அந்த மரத்து போதன துவாவில் என்ன வருதுன்னு சொன்னோம்னா, இறைவா உக்துப்லி இந்தக பிஹா அஜ்ரன், இதற்கு பகரமா எனக்கு கூலியை பதிவு செய்வாயாக. வஜ்அல்ஹா லி இந்தக துஹ்ரன், இதை உன்னிடத்தில் எனக்குரிய சேமிப்பாக ஆக்குவாயாக. வலா அன்னி பிஹா விஸ்ரன், இதன் மூலம் என்னுடைய பாவச் சுமையை நீக்குவாயாக. வக்பல்ஹா மின்னி கமா கபில்த மின் அப்திக தாவூத், உன்னுடைய அடியார் தாவூதிடமிருந்து நீ எப்படி பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாயோ அதுபோன்று என்னிடமிருந்தும் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு அந்த மரம் என்ன செய்து ஓதியதாவது கனவுல காண்றார். அப்ப கால இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஃபரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅ ஸஜதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா வசனத்தை ஓதினார்கள். சும்ம சஜத, பிறகு சஜிதா செய்தார்கள். ஃபஸமிஅதுஹு வஹுவ சாஜிதுன் யகூலு மிம்மா கால ரஜுல் அன் கலாமி ஷஜரா, அந்த மனிதர் அந்த கனவுல மரம் என்ன வார்த்தையை சொன்னதாக அவர் சொன்னாரோ அந்த வாசகத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, சஜிதா வசனத்தை ஓதும் போது ஓதியதாக இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்போ சஜிதா வசனங்களை ஓதி நம்ம சஜிதா செய்யும்போது இந்த துவாவை என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். இது இப்னு ஹுசைமாவில் 562வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு துவாவும் இருக்குது, சஜித வஜ்ஹியல் இல்லதி ஹலகஹு வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகின். அந்த துவாவுக்கு என்ன அர்த்தம்னா, சஜித வஜ்ஹியல் இல்லதி ஹலகஹு, என்னுடைய முகம் எவன் அந்த முகத்தை படைத்தானோ, வ ஷக்க சமஅஹு வ பஸரஹு, அதுல செவி புலனையும் பார்வை புலனையும் எவன் ஏற்படுத்தினானோ, தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகின், படைப்பினங்களில் சிறந்தவனாகிய அல்லாஹ் மிக பாக்கியம் பெற்றவன்.
சஜத வஜிஹில் இல்லதி ஹலகஹு வ ஷக்க சமாஹு வ பஸரஹு பிஹவுலிஹி வ குவத்திஹி. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நமக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு சக்தியும் கிடையாது, ஒரு தீமையை விட்டு விலகுவதற்கும் நமக்கு என்ன ஆற்றல் கிடையாது. தபாரக் அல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பினங்களில் சிறந்தவனாகிய அல்லாஹ் மிகவும் பாக்கியம் பெற்றவன் அப்படிங்கிற அந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. அப்ப சஜிதா வசனத்தை ஓதி இந்த ரெண்டு துவாக்கள் எந்த துவாவை நம்ம என்ன செய்துகொள்ளலாம், போதிக் கொள்வது நமக்கு சுன்னத். அப்போ தாவூத் நபியுடைய அந்த சஜிதாவிலிருந்து ஹதீஸ்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சட்டங்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்து நாம சுலைமான் நபியுடைய வரலாற்றுக்கு போறோம். சுலைமான் நபியுடைய வரலாற்றிலும் தாவூத் நபியுடைய சில சம்பவங்கள் கலந்து இருக்குது. நம்ம தாவூத் நபியை ஃபுல்லா முடிக்கல. சுலைமான் நபி தொடர்பாக சொல்லும் போது தாவூத் நபியை பத்தி என்ன செய்யும் சில விஷயங்கள் வரும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தையார் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியை போன்று மிக சிறப்பான ஒரு ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில விஷயங்கள்ல தாவூத் நபியை விட பல சிறப்புகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சூரத்து நம்லுங்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் 16ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வரிச சுலைமான் தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவூத் நபிக்கு வாரிசானார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், நபிமார்களுக்கு வாரிசாகுதல் என்பது சொத்துகளுக்கு கிடையாது. ஏன்னா தாவூத் நபிக்கு பல ஏராளமான பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சொத்துக்கு வாரிசுனா எல்லாரும் தான் வாரிசாகும். நபிமார்களுடைய சொத்துக்களுக்கு யாரும் வாரிசாக முடியாது. ஏன்னா சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு 6727வது செய்தியாக, லா நூரசு மா தரக்குனாவு சதகா, நாங்கள் வாரிசாக்கப்பட மாட்டோம், நாங்கள் விட்டு செல்வது தர்மம் நபியா சொல்லி காட்டுறாங்க. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் நபிக்கு வாரிசானார்கள் என்று சொன்னால் நபித்துவத்திற்கும் மார்க்க கல்விக்கும் ஆட்சிக்கும் என்ன செஞ்சாங்க, தாவூத் நபிக்குரிய அடுத்த வாரிசாக அவங்க என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். அதே போன்று சுலைமான் நபியுடைய தாயார், தந்தையார் நபி நமக்கு தெரியும், தாயாரும் அவங்க மூமினானவங்க தான். ஏன்னு சொன்னோம்னா குரான்ல நபிமார்கள் செய்த துவாவை வைத்து அவங்க பெற்றோர்கள் முஸ்லிமா காஃபிரா நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய, இறைவா என்னைக்கும் என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, தந்தைக்காண்டி பாவ மன்னிப்பு கேட்க கூட அல்லாஹ் தடுத்துட்டான். அப்ப தாயார் இணை வைப்பாளராக இருந்து அல்லாஹ் தடுத்திருப்பான், ஆனா அல்லாஹ் தடுக்கல. அப்ப அதுல நம்ம என்ன விளங்கிக்க முடியுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மூமினா இருந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளலாம். நம்ம நூஹ் நபி அவங்க துவா செய்யும் போது இறைவா நூஹ் நபியுடைய பிரார்த்தனை பெற்றோருக்கு செஞ்சுதான் என்ன செய்யுது வருகிறது. அப்ப அதுல நூஹ் நபியுடைய பெற்றோர்கள் மூமின்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. தாயாரை பொறுத்தவரை அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சுலைமான் நபி தன்னுடைய தாயார் அவங்க துவா செய்யும் போது சொல்றாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, இறைவா நீ எனக்கு செய்த அருட்கொடைகளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்காகும், வஅலா வாலிதைய, என்னுடைய பெற்றோர் தாய்க்கும் தந்தைக்கும் செய்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வான அமல சாலிஹன் தர்லா, நீ புரிந்து கொள்ளக்கூடிய நல்லறங்களை செய்வதற்கும் எனக்கு நல்வாய்ப்பு வழங்குவாயாக. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக சாலிஹின், உன்னுடைய கருணையினால் உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்திலே என்னை நுழைப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறான். அப்போ நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்யும் போது என்னுடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை செய்த காரணத்தினால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை நபியாக இருந்தாங்க, மூமின், தாயாரும் அவங்க இப்படிப்பட்டவங்க தான், மூமினானவர்கள் தான் என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது, விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை கொடுத்திருந்தாங்க. அந்த சிறப்புகள்ல மிக முக்கியமானது என்ன சொன்னோம்னா, பல ஜீவராசிகளுடைய பாஷைகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தான். பறவைகளுடைய பாஷை, பறவைகளுடைய பாஷை மட்டும் கிடையாது, எறும்புகளுடைய பாஷையும் அல்லாஹ் என்ன செய்திருந்தான், சொல்லி கொடுத்திருந்தான். அப்ப இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு அற்புதம். என்ன அற்புதம் சொன்னோம்னா, எந்த பறவையும் பேசக்கூடிய பேச்சு நமக்கு என்ன செய்யாது, புரியாது. ரெண்டாவது, அதிகமான பறவைகள் நாம கேட்கக்கூடிய சப்தத்தை பேசவும் செய்யாது. இப்ப எறும்புலாம் பேசணும்னு வச்சுக்கிடுங்க,
எறும்பு பேசுதுன்னா எந்த எறும்பு பேச நம்ம கேட்டிருக்கோம்? என்னைக்காவது காகத்துடைய சப்தம், பல பறவைகளுடைய சப்தத்தை நம்ம கேட்டிருக்கோம். ரெண்டு எறும்பு பேசுதுன்னு வச்சுக்கிறீங்க, எறும்புடைய சப்தம் நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? கேட்டது கிடையாது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எறும்பு பேசுறதையும் அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத், ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்சு கொடுத்துருக்கா நம்ம புரியணும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்குள்ள சிறப்புகள்ல ஒன்று பறவைகளுடைய பாஷை, எறும்புகளுடைய பாஷை, இன்னும் பல ஜீவராசிகளுடைய மொழியை அவை என்ன பேசுகிறது என்பதை விளங்கி கொள்ளக்கூடியவங்களா இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். சுலைமான் நபி சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, ஒல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவைகளுடைய மொழி, பறவைகளுடைய பேச்சை நாம் கற்பிக்கப்பட்டுள்ளோம். பறவைகள் பேசக்கூடிய பேச்சுடைய விளக்கம், அது என்ன பேசிக்கொள்கிறது என்பது நமக்கு கற்பிக்கப்பட்டுள்ளது. ஊத்தீனா மின்குள்ளி ஷைஇன், நமக்கு எல்லா விஷயங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆட்சியை நடத்துவதற்கான படை வலிமை, உணவு வலிமை, அதே போன்று ஞானம், கட்டுப்படுத்தக்கூடிய திறமை, நினைச்ச இடங்களுக்கு ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ஒரு விஷயம், இப்படி பல விஷயங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னஹாதா லஹுவல் ஃபலுல் முபீன், இது மிக தெளிவான ஒரு அருட்கொடை என்று நினைச்சாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த வசனத்துல உல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவைகளுடைய மொழி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? பறவைகளுடைய மொழி மட்டும் கிடையாது, மற்ற ஜீவராசிகளுடைய மொழியும் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள் சூரத்து நம்லுல 17வது வசனத்துல இருந்து 19வது வசனத்துல நம்ம தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், வஹுஷிர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய படைகள், எந்த மாதிரி படைகள், ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் பறவைகளில் இருந்தும் உள்ள அந்த படைகள் ஒன்று திரட்டப்பட்டு ஃபஹும் யூஸவும், அவர் அணி அணியாக பிரிக்கப்பட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு உலகத்துல எந்த ஆட்சியாளருக்கும் இந்த மாதிரி ஒரு படையணி இருந்தது கிடையாது. பொதுவாக மனிதர்கள்ல மனித படையணி தான் வச்சிருப்பாங்க. குதிரை படை, குதிரைக்கு மேல மனுஷன் தான் ஏறி செய்வான், போவான். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு முன்னாடியும் சரி அவங்களுக்கு பின்னாடி உலகம் அழியிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படையணி எந்த மன்னருக்கும் என்ன செஞ்சது கிடையாது, இருந்தது கிடையாது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜின்களுடைய படை, மனிதர்களுடைய படை, பறவைகளுடைய படை எல்லாமே ஒன்று திரட்டப்பட்டு தனித்தனியாக என்ன செய்யப்பட்டுச்சு, ஃபஹும் யூஸவும், அவர் அணி அணியாக பிரிக்கப்பட்டார். பிரிக்கப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சட்டங்கள், திட்டங்கள், எத்தனை மணிக்கு வரணும், என்ன செய்யணும், எல்லாமே பக்காவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த படைகள் தனித்தனியா பிரிக்கப்பட்டு அணிவகுத்து வரும்போது ஹத்தா இதா அத்தோ அலா வாதின் நம்பு, ஒரு எறும்பினுடைய பள்ளத்தாக்கின் மீது அவர்கள் வரும்போது, ஏன்னா எறும்புகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஊர் அளவுக்கு என்ன செய்யாது, பூமி கீழே வீடுகளை அமைச்சிருக்கு. நவீன அறிவியல் ஆய்வுகளில் கூட என்ன செய்யப்பட்டிருக்குது, நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு எறும்புகளுடைய பள்ளத்தாக்கின் மீது அந்த படை வருகிறது. படை வரும்போது காலத்து நம்புலட்டும், ஒரு எறும்பு மற்ற ஒரு மக்கள் தன்னுடைய இனத்தின் மீது பற்று கொண்டுள்ள ஒரு எறும்பு பிற எறும்புகளுக்கு சொல்லுது, யா அய்யுஹன் நம்ல், எறும்புகளே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வசிப்பிடங்களுக்கும் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். எறும்புகள் தங்களுடைய வசிப்பிடங்களுக்கு உள்ள போயிடுச்சுன்னா மேலே எவ்வளவு பெரிய ஜீவராசிகள் போனாலும் சரி, படை போனாலும் சரி, எந்த பாதிப்பும் வராது. அவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் எறும்புகளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எறும்புகள் நினைச்சு தனக்கு பாதிப்பு இல்லாத வகையில பூமிக்கு அடியில அது மிக அழகான வீடுகளை அது அமைத்துக் கொள்கிறது. அப்ப அந்த எறும்பு சொல்லிச்சு, எறும்புகளே, உங்கள் வீடுகளுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்ஊரூன், சுலைமானும் அவருடைய படையினரும் அறியாம உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மிதிச்சிடக்கூடாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க பசிப்பிடங்களுக்குள்ள நுழைங்கன்னு என்ன செய்யுது, தன்னுடைய இனத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு எறும்பு என்ன செய்யுது சொல்லுது. அப்ப அந்த எறும்புகளுக்கு தெரிஞ்சிருக்குது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சியை பத்தி. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு அப்படியே என்ன செய்றாங்க, சிரிக்கிறாங்க, புன்முறுவல் பூக்குறாங்க. ஏன்னா நபியுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இறைவனை என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. இறை நினைவோடு தான் அந்த அதிகாரங்களை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க,
وقال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. இறைவா, எனக்கு நீ செய்த அருட்கொடைகளுக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நல்வாய்ப்பு வழங்கு. எனக்கு ஏராளமாக அருட்கொடை நீ செய்திருக்கின்றாய். எனக்கு மட்டுமல்ல, வாழா வாலிதைய, என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்ன செய்திருக்கின்றாய், அருட்கொடைகள் செய்திருக்கின்றாய். வான அமல சாலிகன் தர்லா, இந்த மாதிரி நீ எனக்கு செய்த அருட்கொடைகளுக்காக நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லறங்களை செய்வதற்கும் எனக்கு நல்வாய்ப்பை வழங்குவாயாக. வத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக சாலிஹின், உன்னுடைய அருளினால் உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னை நீ சேர்ப்பாயாக நினைச்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த எறும்பு பேசிய அந்த பாஷையை அவங்க விளங்கி கொண்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு ஆனந்த சிரிப்போடு அவங்க அல்லாஹ் என்ன செய்றாங்க, பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு எனக்கு சொல்லி காட்டுது. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு பிற ஜீவராசியுடைய பாஷையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு எறும்பு பேசுறது கூட அவங்களுக்கு செவியறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றான், ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். அப்போ இதை நம்ம விளங்கணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் நமக்கு செய்த ஒவ்வொரு அருட்கொடைகளுக்காகவும் நாம நன்றி செலுத்த நமக்கு கடமையா இருக்கு. நம்ம அல்லாஹ் துவா செய்யும். ஏன்னு கேட்டோம்னா, நாம அல்லாவை வணங்குறது இருக்கு பாருங்க, அல்லாஹ் நாடாம நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் நாம வணங்க முடியாது. நம்முடைய உள்ளம் ஒரு தொழுகைக்காக எழுவதையோ அல்லது ஒரு குர்ஆன் ஓதுவதையோ ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கறதையோ வெறுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. நாம விளங்கிக்கணும், அல்லாஹ் அவனுக்கு நாம் அவனுக்கு அடி பண்ணுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். அது பெரிய ஒரு டேஞ்சர். நம்முடைய உள்ள பாங்க சொல்லியாச்சுன்னா தொழுகைக்கு போல நம்ம உள்ள விரும்பணும், ஒரு குர்ஆனை ஓதுறதுக்கு விரும்பணும், குர்ஆன் சுன்னாக்கு கட்டுப்படுறது நம்ம உள்ள விரும்பணும். நம்முடைய உள்ளம் வெறுக்குது, நபி சொன்னதையோ அல்லாஹ் சொன்னதோ உள்ள வெறுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. நாம விளங்கி கொள்ளணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு வழிபடுவதற்காக நமக்கு நாடல. ஏன்னா அல்லாஹ் நாடுனா நம்ம வழிபட முடியும். நம்முடைய உள்ளம் அதை வெறுக்குதுன்னு வச்சுக்கிறீங்க, அது எவ்வளவு பெரிய பேராபத்துங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபிக்கு சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகை கடமையான தொழுகை முடிஞ்ச பிறகும் ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவாவை நீங்க ஓதாம விட்டுறாதீங்க. லா ததஅன்ன ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. இறைவா, உன்னை நான் திக்ர் செய்வதற்கும் வ ஷுக்ரிக உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் நான் வணங்குவதற்கும் நீ எனக்கு உதவி செய்வாய். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை மார்க்க விஷயங்களை நேசிக்க வைக்கணும்னு வச்சுக்கிடுங்க. நம்முடைய உள்ள என்ன செய்யும், மார்க்க விஷயங்கள் நேசிக்காது. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வ ஸய்யனஹு ஃபி குலூபிக்கும், அல்லாஹ் தான் ஈமானை உங்களுடைய உள்ளங்களுக்கு நேசமிக்கதாக காட்டினான், அதே உங்கள் உள்ளங்களுக்கு அலங்காரமாக காட்டினான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹ்க்கு மாறு செய்வதையும் பாவங்கள் செய்வதையும் அதே போன்று இறை மறுப்பையும் உங்கள் உள்ளங்களுக்கு வெறுக்க வைத்தார். அல்லாஹ் நம்ம உள்ளத்தை ஷிர்க வெறுக்க வைக்கணும்னு வச்சுக்கிடுங்க. நம்ம அல்லாஹ் சிலைகளை போய் வணங்கக்கூடிய மக்களாக நம்ம ஆயிடுவோம். நம்ம தர்காவுக்கு போய் சைதா செய்யக்கூடிய மக்கள் ஆயிடுவோம். அல்லாஹ் பிதாத்தை வெறுக்க வைக்கலைன்னா நம்ம எல்லா பிதாவையும் ஆதரிக்கக்கூடிய மக்கள் ஆயிடுவோம். அல்லாஹ் ஒரு தீமையை வெறுக்க வைக்கலைன்னா நம்முடைய உள்ளம் எல்லா தீமைகளையும் விரும்பக்கூடிய உள்ளமா என்ன செஞ்சு ஆயிடும். அப்ப நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. உள்ளத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்ப சுலைமான் நபி தன்னுடைய உள்ளத்துக்காண்டி தனக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காண்டி அல்லாஹ் துவா கேட்டிருக்காங்கன்னா, நாம தௌஹீதை பற்றி புரிய வேண்டிய அடிப்படை இருக்கு. யாரும் யாருடைய உள்ளத்தை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. கல்லிபுவா கைஃபேஷா, அவன் நாடியவாறு அந்த உள்ளத்தை என்ன செய்யறான், புரட்டுறான். அப்போ சுலைமான் நபி அல்லாஹ் துவா செய்யலாம், இறைவா எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ புரிந்த அருட்கொடைகளுக்காகவும் நான் நல்லறங்கள் செய்வதற்கும் நீ எனக்கு நல்வாய்ப்பை வழங்குவாயாக. அப்ப நாம நல்லறங்கள் செய்வது அல்லாஹ்வுடைய கருணையினால் மட்டும்தான் முடியும். நம்ம அல்லாஹ் துவா செய்யணும், இறைவா யாருடைய உள்ளத்தை மன் அஃபல்னா கல்பவன் திக்ரின் அல்லாஹ் சொல்லிக்கிறார், யாருடைய உள்ளத்தை இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் நாம் அலட்சியமாக்கி விட்டோமோ அவனுடைய காரியம் வரம்பு மீறியதாகி விட்டது. அப்ப நம்முடைய உள்ளம் இறைவனை நினைவு கூறாத உள்ளமாக ஆகிடக்கூடாது. நம்ம எக்காலமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளமா என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப அடுத்து நாம மௌத்தா போகும்போது ஈமானோட மௌத்தான்னு வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ்வுடைய நாட்டுப்படிதான் இருக்கு. அதான் சுலைமான் நபி துவா செய்யறாங்க, வத்ஹில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக ஸாலிஹின், உன்னுடைய அருளினால் உன்னுடைய நல்லடியார்களோடு என்னை சேர்ப்பாயாக. நம்ம மௌத்தாயிட்டா நல்லடியார்கள்ட்ட போய் சேர போறோம்.
அப்போ அது யார் நாடுனா மட்டும்தான் முடியும், அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் முடியும். யூசுப் நபி அல்லாஹ் துவா செஞ்சாங்க, ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்றுவாயாக, என்னை நல்லோர்களோடு கொண்டு போய் சேர்ப்பாயாக. அப்போ நபிமார்களே அவங்க ஈமானோடு மௌத்தாவதுக்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்திருக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, நம்முடைய உள்ளத்தை நாம வாழக்கூடிய காலகட்டத்திலும் சரி, நாம மௌத்தா போகும்போதும் சரி, உள்ளத்துல ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். அவனை தான் நமக்கு உள்ளத்தை நம்ம உள்ளத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் யாரும் என்ன செய்யாது, கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அதிகமாக அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தை நிலைபெற செய்வாயாக என்ன செஞ்சிருக்காங்க, பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டோம்னா, யூதர்கள்லாம் 100% அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெரிஞ்சுதான் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வயரிஃபூனஹு கமா யரிஃபூன அப்னாஹு, நபிகள் நாயகம் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி அவர்கள் அறிவார்களோ அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை செய்வாங்க, அறிவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க உள்ள என்ன செஞ்சு ஏற்க மறுத்து, ஃபிரௌனுடைய கூட்டம் மூசா நபி கொண்டு வந்து உண்மையான அற்புதம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உள்ள மறுத்து. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜஹது பிஹா வஸ்தைகனத்துஹும் அன்ஃபுஸுஹும், அவருடைய உள்ளங்கள் உறுதி கொண்ட பிறகும் அதை என்ன செய்யலாம், மறுத்தாங்க. அவனுக்கு இதுதான் ஹக்குன்னு தெரியுது, ஹக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்யுது, உள்ள மறுக்க வைக்குது. இதுதான் பெரிய டேஞ்சர். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் அறியாமையில் இருக்கிறான் வச்சுக்கிறீங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறான், அவன் ஒண்ணு மறுக்கிறதுக்கும் ஹக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுக்கிறாங்க பாருங்க, இது ரெண்டாவது தான் பெரிய டேஞ்சர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரு உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு மறுக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் அப்படியே வழிகேட்டிலே விட்டுருவான். அதான் நூற்றுக்கணக்கான வசனங்கள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்யணும், அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களுக்கு நீ ஹக்க உண்மையை உண்மைன்னு காட்டு, அசத்தியத்தை அசத்தியம் என்று காட்டு, எங்களுடைய உள்ளங்களுக்கு நல்லறங்கள் செய்யக்கூடிய உனக்கு பணியக்கூடிய உள்ளமாக ஆக்கி எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துட்டு எங்களுடைய உள்ளங்கள்ல ஈமான உறுதிப்படுத்தி நாங்க மௌத்தா போகும்போது ஈமானோடு மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை கொடு. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, எனவே எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்து விடாது, சலுகை செய்து விடாது என்ற பிரார்த்தனைகளை நாம் அதிகம் செய்ய வேண்டும். நபிமார்கள் அப்படின்னு செஞ்சிருக்கிறாங்க, பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அப்ப அடுத்தடுத்து சுலைமான் நபியுடைய வாழ்க்கையில பல பாடங்கள் படிப்பினைகள் இருக்கிறது. நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக காண்போம் என்று கூறி இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.